ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரிஸ் சேனல். நம்ம சேனலில் அபார்ட்மெண்ட் கேர்ள் அப்படின்ற ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 எபிசோட் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட் 7 போவோம். இது எபிசோட் 7 மட்டும் இல்லை, கடைசி எபிசோட் ஆஃப் திஸ் சீரீஸ். ஸோ இதுக்கப்புறம் இதை இழுக்க மனமில்லை, வேணும் கண்டினியூ பண்ண அடுத்த வாட்டி பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு நம்ம என்ன சீரிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றது எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ போன வீடியோவில் நம்ம போன எபிசோட் எங்கே முடிச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த சந்தோஷ் வந்து ரீத்து கூட ஃப்ரெண்ட் ஆகி, அப்புறம் வந்து அவங்க கூட பழகி, அவங்க என்னென்னலாம் வந்து திரைமறை வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்ட இவன் வந்து என்னையும் உங்களுடைய ஆட்டத்தில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ரீத்து கிட்ட. ரீத்துவும் வந்து ஓகேன்னு சொல்லிட்ட உடனே, நீ மட்டும் வராத, உன் பொண்டாட்டியும் கூட்டின்னு வா, அப்போ தான் மற்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிட முடியும். உன் பொண்டாட்டியை நீ மட்டும் அடுத்தவன் பொண்டாட்டியை சாப்பிட்றல, உன் பொண்டாட்டியை மட்டும் பத்தினியாக வச்சுப்பியா, அவளையும் வந்து நாங்கள் சாப்பிட்ணும், கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இதனால் வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி, எனக்கு நீ கிடைச்சா போதும், என் பொண்டாட்டி எவனா வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற வகையில் தான் வந்து அவனுடைய எண்ணம் இருந்துச்சு. ஸோ ஏன்னா ரீத்து மேலே அவ்வளோ வெறி நம்ம சந்தோஷ்க்கு. ஸோ அவனுடைய ஒய்ஃபை வந்து அஞ்சலியை வந்து பேசி சமாளித்து ஒரு 2 வாரம் 1 வாரம் டைம் எடுத்து, அதே மாதிரி பிட்டுகளாக போட்டு, இதே மாதிரி இன்டராக வந்து அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து வச்சு செய்கிறது அப்படின்ற மாதிரியான வீடியோஸை வந்து போட்டு, கதைகளை வந்து படித்து காட்டி, அவளுடைய மைண்டு ஃபுல்லாக வந்து கரெக்ட் பண்ணி விட்டுட்டான் நம்ம சந்தோஷ். ஸோ அவளுக்கும் வந்து இது பண்ணால் தப்பு இல்லையோ, ஒரு வேளை பண்ணி தான் பார்ப்போமே, ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இந்த ஸ்பார்க் வர ஆரம்பிச்சுது. வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெடியாக நிற்கிற பெண்களுக்கு இது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஆனால் ஒரு வாட்டி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு தாட் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து மடக்கி என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்ற வகையில் தான் வந்து அந்த விஷயம் நடந்துச்சு. சரி, ஓகே, ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம். ஆனால் வந்து எனக்கு அங்கே போய் உட்காந்து பேசி எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் ரூம் விட்டு வெளியே வந்துடும், என்னை அதுக்கப்புறம் கம்பல் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அஞ்சலி சொல்கிறான். சரி, ஓகே அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்க. இது வந்து ரீத்து கிட்ட கன்வே பண்ணிட்டு, என் பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டா, அடுத்து என்ன பிளான், எப்படி பண்ணலாம், எங்கே போய் பண்ணலாம், உன் வீட்டுக்கு தானே, எந்த டைமில் சொல்லி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து ஆர்வமாக அடுத்து கேட்க ஆரம்பித்தான் கொஷின்ஸ். டேய் பொறுடா, பண்ணுறதுக்கு எவ்வளோ வெறித்தனமாக ஓடுறான் பாரு, அலையிறான் பாரு அப்படின்னு சொல்லி ரீத்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த தடவை வீட்டில் பண்ணல, வீட்டில் வந்தால் என் புருஷன் குழந்தை அப்படின்னு சொல்லி இதுவாக இருக்குது, நம்ம இங்கே இல்லாமல் வெளியே போய் பண்ணுவோம், ஏதாச்சும் ரெசார்ட்டு போய் பண்ணுவோம் அப்படின்றதான் வந்து பிளானு. என்னைக்கு பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெசார்ட்னு ஒரு ரூம்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு வீடு, இண்டிவிஜுவல் வீடு. அந்த வீட்டில், அதாவது அந்த ரெசார்ட்னா நிறைய ரூம்ஸ் இருந்து மற்ற ரூமில் வெளியாட்கள்லாம் தங்குவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வீடு, ஒரு 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் இருக்கிற மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் பங்களாவை எடுத்துகிட்டு நம்ம கும்மாவில் மடிக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. பிளானே செம்மையாக இருக்கடி, அம்மாஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பிளான்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செம்மையாக இதாகிட்டு வர நீ அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்கான் சந்தோஷ். ஸோ அந்த பங்களாவை நான் பார்க்கவா அப்படின்னு சொல்லி இவன் வாங்கிக்கிட்டான் ஈசிஆரில். அந்த கோவளம் பக்கத்தில் வந்து கோவளத்துக்கு போகிற வழியில் ஒரு ப்ரைவேட் பங்களா. ஸோ அந்த போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து பயங்கர இருட்டு, காடு மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னா வந்து என்ன நடந்தாலும் தெரியாது, ஆளை போட்டு தள்ளினா கூட தெரியாது, அந்த மாதிரியான ஒரு இருட்டு பங்களாவை கண்டுபிடிக்கிறான். ஸோ அந்த பிளான் வந்து ஒரு சண்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. ரீத்துவோட புருஷன்கிட்ட வந்து, நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போகிறேன், நீ வந்து உன் பிள்ளைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சமாளித்து பேசிட்டு பிளானை போடுறாங்க. ஒரு சண்டே வந்து நடக்குது இந்த விஷயம். ஸோ அந்த சண்டேவும் வருது. எதிர்பார்த்தபடியே வந்து எல்லாருமே அவங்கவுங்க காரில் போகிறாங்க. சந்தோஷ் வந்து ரீத்துவை பிக்கப் பண்ணிக்கிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாமே வந்து ஜோடி அவங்கவுங்க காரில் வந்து அந்த லொக்கேஷனுக்கு போய் நடைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க. ஸோ ரீத்தும் வந்து தனியாக வர்றதால நம்ம சந்தோஷோடைய காரில் வந்து வந்துட்டான். போகும்போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து டிரைவ் இருக்குது அந்த இடத்துக்கு, இங்கே லொக்கேஷனில் இருந்து. ஸோ அந்த 1 ஹவர் டிரைவில் வந்து ஈசிஆர் பக்கம் போய் வண்டி ஏறின உடனே சைடில் ஃபுல்லாக வந்து காடு. ஸோ சந்தோஷ் கேட்குறான், ரீத்து ரொம்ப நாள் ஆசைடி, ஒரே ஒரு வாட்டி காரில் மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மூஞ்ச பாவமாக வச்சு, டேய் அங்கே போய் பண்ண தானே போகிற, அதுக்குள்ளே ஏன் எதுக்கு இப்படி அலையிற, போ எல்லாமே உனக்கு தான், காட்டுறேன் வா, செய்யலாம் வா அப்படின்னு சொல்லி ரித்து சமாளிக்கிறான். இல்லடி எனக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட், அங்கே போயிட்டு பண்ணுறதெல்லாம் ஓகே, ஆனால் நம்ம அங்கே வந்து பண்ணிவிடுவோம், ஓப்பனாக பண்ணி முடிச்சிடுவோம். ஆனால் எனக்கு காரில் பண்ணணும், காரில் பண்ணும்போது தடவை பண்ணணும்,
ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்கிறான். கார்லலாம் பண்ண முடியாது, எனக்கு பிடிக்காது, உன் பொண்டாட்டி இருக்கிறா பாரு, தூங்கிட்டு இருக்கிறா பாரு, எழுப்பி விடுவா அப்படின்னு சொல்லி அஞ்சலி எழுப்பி விடுறான். யாரு? நம்ம ரீத்து எழுப்பி விட்டுறான். எழுப்பி விட்டுட்டு, ஏய் எந்திர்ரி, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் தூங்கிக்கிட்டு. அவன் என்ன கேட்குறான் பாரு உன் புருஷன், போய் பண்ணுறதுக்கு தானே போகிறோம், கார்லேயே பண்ணணுமா, அங்கே பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணணுமா, என்னன்னு கேளு. டேய் ஏன்டா மானத்தை வாங்குற, அதான் பேசி சமாளித்து வந்துட்டல, எதுக்கு காரில் போய் இப்படியே வந்து உசுரை வாங்குற அப்படின்னும்போது, இல்லடி இல்லடி காரில் ஒரே வாட்டி பண்ணிக்கிறேன்டி ப்ளீஸ் டி, காரில் வேணா விடுறேன், இந்த சான்ஸ் எனக்கு மறுபடியும் கிடைக்காது, அங்கே போயிட்டா வந்து பண்ணி முடிச்சுட்டா அந்த இது முடிஞ்சிடும், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக காரில் பண்ணணும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி ரீத்துவை வந்து அவன் பொண்டாட்டியோட அஞ்சலி காலில் விழுந்து அங்கே பின்பக்கம் சீட்டில் போய் உட்காந்துட்டான். பின்னாடி ரீத்து உட்காந்துட்டு இருந்தா. ஸோ பின்னாடி போன உடனே வந்து பாஞ்சு போய் ரீத்துவோடைய லிப்ஸை வந்து கடிச்சு ரத்தம் வர அளவுக்கு பாஞ்சு செய்ய ஆரம்பித்தான். டேய் நான் ஓகேவே சொல்லல, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பாயிற, ஆளை கடிச்சு தின்றுவான் போலயே, இவனெல்லாம் எப்படி தாண்டி சமாளிக்கிற அப்படின்னு சொல்லி அஞ்சலியை பார்த்து ரீத்து கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி காரை வந்து இறங்கி போய் மறுபடியும் டிரைவ் பண்ணி அந்த பொதாருக்குள்ளே விட்டுட்டு கொஞ்சம் போனால் முன்னாடி போனால் பீச்சு, ஒரு இருட்டு இதில் மாதிரி காரை பார்க் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிக்கிறான். ரீத்துவுக்கு மேலெல்லாம் வந்து டிஷர்ட்டை வந்து கழட்டி முடிச்சு தூக்கி போட்டு, அந்த டிஷர்ட்டை தூக்கி போடுறது அஞ்சலியோட மூஞ்சிலே போய் விழுது. ஸோ டிஷர்ட்டை தூக்கி போட்டு அந்த உள்ளாடையெல்லாம் வந்து கழட்டி அந்த பக்கம் மறுபடியும் அதுவும் வந்து அஞ்சலி மூஞ்சிலே வேணும்னே தூக்கி போடுறான், ஸோ வெறுப்பேற்றத்துக்காக. ஸோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த கூர்மையான முனைகளை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மேலில் போய் லிப்ஸை வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு, மறுபடியும் கீழே போய் வா வா பண்ணலாம் 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 அப்படின்னு சொல்லி ஏகிற ஆரம்பிக்கிறான். டேய் இங்கே வேணாம், நோ நோ, வெறும் வேணா டிஃபன் வேணால் பண்ணுறேன், கரும்பு வேணால் கொடு, கொஞ்ச நேரம் கரும்பு வந்து சாப்பிட்டுட்டு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு, ஜூஸ் வந்து கீழே கொட்ட மாட்டேன், ஜூஸ் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருத்து கண்ணடிச்சிட்டே சொல்கிறான். இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் கார் விண்டோ டோரை வந்து இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் காற்றோட்டமாக இவன் வந்து தன்னுடைய கரும்பை வந்து விட்டத்தை பார்க்குற மாதிரி, காரோடைய விட்டத்தை பார்க்குற மாதிரி இறக்கி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவளுடைய முடிவை பிடிச்சி பட்டக்குன்னு இழுக்கிறான். நானே வரேன்டா, ஏன்டா இழுக்கிறேன், இதெல்லாம் ஃபேண்டசிடி, உனக்கு புரியாது, நான் இப்படி தான் இழுப்பேன், நீயே வந்தாலும் சரி நான் தான் இப்படி தான் இழுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவை பிடிச்சி ஒரு இழுத்து கரும்பை வந்து கொடுக்குறான். ஸோ ரீத்தும் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் லைட்டாக பண்ண ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அந்த வாசனை வந்து இன்னும் மூக்கை தொலைக்க ஒரு மாதிரி போதை ஏற ரீத்து வந்து வெறித்தனமாக வந்து கரும்பை வந்து சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். அதுக்குள்ளே வந்து திரவம் குவாக் குவாக் குவாக்ன்னு பண்ணுறதுக்குள்ளே வந்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அஞ்சலி வெறித்தனமாக பார்க்குறா. ஏன்னா அஞ்சலிக்கு வந்து கரும்பை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. எத்தனையோ வாட்டி கேட்கும் போதெல்லாம் வந்து வேணாம் எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்ருவா, மூட் ஆஃப் பண்ணி விட்ருவா சந்தோஷ. ஸோ இப்போ இவ வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணும்போது அதை வந்து சந்தோஷோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது இவளுக்கு வந்து ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. ஸோ ஒரு வழியாக மொத்த தடவும் வந்து ரீத்துவோடைய இறக்கி விட்டுட்டு, அப்பாடா இப்போ தான் வந்து பிறவி பலனை அடைஞ்ச மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லி ரீத்துவை வந்து கன்னத்தில் வந்து முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் போய் டிரைவர் சீட்டில் உட்காந்து வண்டியை கிளம்புறான். ஹலோ கைஸ், அடுத்த பாட்டும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கண்டினியூஷன், ஃபைனல் எபிசோடோட கண்டினியூஷன் வந்து வந்துடும் நாளைக்கு, இல்லை நாளை மறுநாள் வந்துடும். பார்த்து என்ஜாய் பண்ணி தெரிவிக்க விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.